இந்த வீடியோவில் எள்ளு பருப்பி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு வறுத்தது, சிறிதளவு வெல்லம் தூள் பண்ணது, கொஞ்சம் சர்க்கரை. முதல்ல ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அதில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கணும். வானல் கொஞ்சம் சூடாகிருச்சு. சூடாக இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது அதோட கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி, வெல்லத்தை இது மாதிரி கிளறி விட்டுக்கினே இருக்கணும். தீயாமல் பார்த்துக்கணும். பாகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது. இது மாதிரி கிளறி விட்டுக்கினே இருக்கணும். தீ குறைஞ்ச அளவில் வச்சுட்டு இந்த வேலையை செய்யணும். அதே சமயத்தில் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அந்த பாகு முருவில் பாகத்துக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாவு செக் பண்ண போகிறோம். ஒரு சொட்டு தண்ணியில் விட்டுக்கலாம். கொஞ்சம் முருவலாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எள்ளு அதில் சேர்க்கலாம். இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எள்ளு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பிக்கு இதை ஆற விடலாம். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு போட்டிருக்கோம். அதில் இதை கலவையை கொட்டுறோம். ஒரு பூழ் கட்டையால் இது மாதிரி கனத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். லேசாக அரிசி மாவு இப்படியே ஆற விடலாம். இப்போ ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கணும். அதுக்கு அதில் ஒரு கத்தி, ஓரம் இருக்கிற பகுதி இப்படி வெட்டி எடுக்கலாம். அந்த ஸ்கேல் அளவு இப்போ நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி லேசாக கிரினா கூட உடச்சிக்கலாம் நம்ம அப்புறமா.
எள்ளு பருப்பு இப்போ தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.